அடிக்கடி சின்ன பிள்ளைத்தனமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு சிக்கலில் மாட்டக்கூடிய நபர்கள் நீங்கள் தாங்க. இந்த குரு பகவானால் ஆளக்கூடிய ராசி மீன ராசி. நிறைய விஷயத்த நீங்கள் சரி அப்படின்னு செஞ்சுருப்பீங்க, ஆனால் அதோட விளைவு உங்களுக்கு சரியாக அமைஞ்சிருக்காது. இந்த குரு பகவானோட ராசி அதிபதியாக ஆளக்கூடிய ராசி 2 ராசி இருக்குது. அது எதுனா மீன ராசியும் தனுசு ராசியும். இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க படப்படன்னு அப்படின்னு பேசிடுவாங்க. ஆனால் அந்த குரு பகவானால் ஆளக்கூடிய மீனராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே இங்கீதமாகவும் இதமாகவும் சூழ்நிலை அறிந்து பேசக்கூடியவங்களா இருப்பீங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்க திட்டம் எதுவுமே இல்லாமல் திடீர்னு முடிவு எடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயலாற்றக்கூடியவங்களா இருப்பீங்க. ஆனால் இந்த சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிற விஷயத்தில் மட்டும் சிக்கலில் மாட்டியிருப்பீங்க. தனக்காரகனான குருவோட ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால பணத்தை விட மக்களோட மனம்தான் பெருசு அப்படின்னு நினைப்பீங்க. இந்த காலச்சக்கரத்திலேயே 12வது ராசியாக வரக்கூடியது மீனராசி. மீனராசியில் பூரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரருமே உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்கள் தீரவும் கஷ்டங்கள் விலகவும் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வேணால் தொடர்ந்து இந்த வழிபாட்டை மேற்கொண்டு வாங்க. எந்த ஒரு காரியத்தடையுமே உங்களுக்கு ஏற்படாது. ஏன்னா நிறைய விஷயத்தில் அடிபட்டிருப்பீங்க, நிறைய மன சஞ்சலத்துக்கு ஆளாகியிருப்பீங்க. படுத்தா தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி கவலை உங்களை போட்டு நிறைய மனதை போட்டு வாட்டி வதச்சிருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே தீர நீங்கள் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடை மேற்கொள்வது நல்ல பயனை தரும். ஏன்னா உங்களோட ராசி அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமையில் இந்த வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல உம் குரு பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு செல்வநிலை மேலோங்கி வளர வாழ்த்துக்களையும் குரு பகவானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கலாம். எல்லோரும் யாராச்சும் இந்த மீன ராசிக்காரங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனக்காரகன் குரு பகவான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இயல்பிலேயே அவங்களோட செயல்கள் உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட வாழ்க்கை முழுவதுமே அவங்கள ஒதுக்கி வைக்கவும் தயக்கமே காட்ட மாட்டீங்க. அதே போல் உங்களோட இமேஜ் எங்கேயாவது யாராலையாவது பாதிக்குது அப்படின்னா அவங்களோட செயல்கள் பிடிக்கலை அப்படின்னா கண்டிக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. அதற்காக எச்சரிக்கையாகவுமே நடந்துப்பீங்க. வாக்குஸ்தானாதிபதி செவ்வாயே உங்களோட 9ஆம் அதிபதியாகவும் இருக்கிறார். 9ஆம் இடத்த பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் உங்களோட வாக்கினாலே, அதாவது நீங்கள் நிறைய பேசியே நிறைய வாய்ப்புகளை தக்க வைத்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படும் 5ஆம் இடத்திற்கு அதிபதியாக சந்திர பகவான் இருக்கிறார். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே திறம்பட செயலாற்றி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுவும் உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே சற்றுன்னு வாழ்க்கை தரம் உயர்வதற்கான வாய்ப்பும் அமையும். உங்களில் பல பேர் நீண்ட தூரம் பயணம் செஞ்சு வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. மீனராசியை சேர்ந்தவங்க 8க்குரியவன் சுக்கிரன் அப்படிங்கிறதுனால திடீர் பயணங்கள் மேற்கொள்வதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவும் ஆர்வமான விஷயமா இருக்கும். ஆயுள் காரகனாகிய சனி துலாம் ராசியில் உச்சம் அடைஞ்சிருந்தால் நீண்ட ஆயுள் உங்களுக்கு இருக்குது. கடலும் நீரும் சார்ந்த அதை சார்ந்த பகுதிகளையே மீனராசி குறிக்குது. உலகின் ஆதாரம் கூட இந்த நீர் தாங்க. உலகில் முதல் உயிரினம் மீன் தான். கடல், ஆறு, நதி இப்படி எல்லாவற்றிற்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியதுமே இந்த நீர் தான். நீர் பரவி இருக்க பரப்பிற்கேற்ற அதோட பெயர் அப்படிங்கிறது மாறுபடும். பஞ்சபூதத்திலேயே நீரின் தத்துவத்தை சொல்லக்கூடிய கோவில்களுக்கு நீங்கள் செல்லும் பொழுது உங்களுக்கு நிச்சயம் மாற்றங்கள் ஏற்படும். அப்படி நீர் தத்துவத்தை உணர்த்தக்கூடிய பஞ்சபூதத்தில் நீருக்கு உரிய தலமாக விளங்குவது எது அப்படின்னு பார்த்தா திருவானைக்கால் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் தாங்க. இந்த கோவிலில் கருவறையிலேயே நீர் ஏறும் இறங்கும். இந்த தலை அம்பாள் சகல உலகத்தையுமே ஆளக்கூடிய அம்பாளாக இருக்கிறதுனால இந்த அன்னையை அகிலாண்டேஸ்வரி அப்படின்னும் சொல்லிட்டு வராங்க. மீன ராசியில் பிறந்தவங்க இந்த கோவிலுக்கு சென்று ஒரு முறை வழிபட்டு வாருங்கள். கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா திருச்சிக்கு அருகிலேயே திருவேனைக்கால் ஜம்புகேஸ்வரர் அப்படின்ற ஆலயம் தாங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதும் எங்கேயாவது வெளியில் பயணம் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றப்பையும் கட்டாயம் இந்த ஆலயம் ஒரு முறை சென்றுவாங்க. உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே நீங்கள் பெறுவது கண்கூட காண முடியும். சரி, வாங்க நாம் உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், தொழில் மற்றும் உங்களோட தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். மீனராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே 7 சனி நடந்துட்டு வருது.
குரு பகவானும் இப்போ வக்கரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் ஒரு விதத்தில் ஒரு சில நெருக்கடிகளுமே வரும். சில கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாகவும் அமைஞ்சிருக்கு, அதனால் கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதத்தில் மீனராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடும் மாதமாக அமைய போகுது. ஏன்னா சில வாய்ப்புகள் உங்களை தானாக தேடி வரும். வேலை மாற்றம் நீங்கள் நினச்சபடி சாதகமாக அமையும். பண வரவுமே சீராக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. கடன் வாங்காமல் இருக்கிறது போதுமான வரை நல்ல பலனை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அதிகார பதவியில் இருக்கிறவங்கக்கிட்ட ஒருங்கிணைந்து போனால் நல்லது. இந்த மாதம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன விஷயம்லாம் நல்லதாக இருக்குது அப்படிங்கிற முதல்ல நல்லதை பார்த்துடலாம். பண வரவு சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். உங்களோட தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். இருந்தாலுமே ஒரு சில செலவுகள் வரும். அது சுப செலவுகளாக மாற்றுறது உங்களோட திறமை. சொத்து, வீடு, வாகன விஷயங்கள் சாதகமான முடிவுகளை கொடுக்கும். நிறைய ஆதாயங்கள் இருந்தாலுமே அதற்கேற்ற விரயங்கள் இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. எல்லா புதிய முயற்சிகள்லையுமே உங்களுக்கு வெற்றி உண்டாகும். அலுவலக ஊழியர்கள் முன்கோபத்தை மட்டும் தவிர்ப்பது ரொம்பவும் நல்ல பலனை பெற உதவியாக அமையும். இந்த மீனராசி அன்பர்களுக்கு மாத துவக்கத்திலேயே வக்கர நிவர்த்தி அடையும் குரு பகவான் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு சுமை குறைந்து உங்களோட மனதிற்கு ஒரு இதமான மகிழ்ச்சி உண்டாக்கும் வாய்ப்பு பெறுவீங்க. செல்வநிலை மேம்பட்டு காணப்படும். உங்களோட செல்வாக்கும் மரியாதையும் உயரும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். மன நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்து ஆதரவு இருந்தாலுமே யாரையுமே பகச்சு கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. இதன் மூலம் வருமானத்தில் ஏற்படும் தடைகள் நீங்கும். புதிய வேலைவாய்ப்பிற்காக காத்திருக்கிறவங்களுக்கு அதற்கேற்ற பலன் கிடைக்கும். வெளிநாடு வெளி மாநிலம் சென்று பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு சிறப்பான பலனை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்களோட தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு அமையும். இந்த காலகட்டத்தை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது. மீனராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறதுனால புதன் இணைவதுமே தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும். அதனால தான் திருமணம் கைகூடும் வாய்ப்பு இருக்குது. வாகன யோகமுமே இருக்குது. வீண் செலவுகளை தவிர்க்கவும் கடன் வாங்கி சுப செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இந்த மாதம் முக்கியமான கிரகங்களில் ஒன்று சுக்கிரன். மீனம் ராசிக்கு சுக்கிர பகவான் உச்சம் அடைவது சில விதத்தில் நல்ல பலன்களை தந்தாலுமே தடைகள் இல்லாமல் ஒரு முன்னேற்றமான நிலைக்கு கொண்டு வருவாங்க. ஆடம்பர செலவுகளும் விரயங்களும் கொஞ்சம் அதிகரிக்கும். அதை மட்டும் நீங்கள் தவிர்க்கலாம். நகை வாங்கலாம், இல்லைன்னா சுப செலவுகள் செய்வதில் உங்களோட செலவு விஷயத்தில் கவனம் செலுத்தலாம். குடும்ப பெண்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு ஆதாயம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் வேலை சார்ந்த விஷயத்தில் மாற்றங்கள் வரும். நல்ல விதமாக இருந்தாலுமே உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். தொழில், உங்களோட வியாபாரம், வேலையில் இருக்கவங்க கூடிய எல்லாமே உங்களோட உயர் அதிகாரிகளை பகச்சு கொள்ளாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. கை நிறைய பணம் வந்தாலுமே பணம் இருந்த சுவடை இல்லாமல் காணாமல் போகும் வாய்ப்பு இருக்குது. அதான் செலவு அதிகமாக இருக்குங்க. செலவுகளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதும் செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே செயல்படுத்துறதும் உங்களுக்கு இந்த மாதத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டத்தையும் கவலையும் தரக்கூடுங்கிறதுனால செலவு விஷயத்தில் நீங்கள் கட்டாயம் கவனத்தை கையாளணும். மீனராசி அன்பர்கள்னா பார்வையாளரையே பலனை அள்ளி தரக்கூடிய பகவான் தாங்க குரு பகவான். உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால நிறைய இன்னல்களை வந்தாலுமே அதை மன தைரியத்தோடு நீங்கள் முறியடித்து வெற்றி பெறக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் சூரியன் 11 மற்றும் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது முகம் தெரியாத பெண்களிடமும் முகம் தெரியாத நபர்களிடமும் நீங்கள் எச்சரிக்கையாக பழகணும். அரசாங்க ஒப்பந்தம் மூலம் வருமானம் பெறுவீங்க. அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு அடைவதற்கு உங்களோட செயல்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கொடுக்கணும். சந்திரனின் நகர்வுகள் சில யோகமான பலனை கொடுக்கும். வியாபாரம் வெற்றிகரமாக நடந்து லாபம் உண்டாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்கும். செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது எதிர்ப்புகளை மீறி நினைத்த விஷயத்தை எல்லாமே சாதிக்கக்கூடிய ஒரு புது தெம்பும் தைரியமும் வந்து சேரும். அரசு ஊழியர்கள் அக்கறையோடு வேலை பார்ப்பீங்க. சிலருக்கு வேலை மாறுதல், பதவி உயர்வுமே உண்டாகும். அரசாங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவதற்கான வாய்ப்பு இருக்கும். குரு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் நீங்கள் உங்களோட பணிகளை சிறப்பாக செய்கிறது நல்லது. அதிக ஆசை ஆபத்து கொண்டு வந்து சேர்க்கும். சுக்கிரன் 1ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால பிரிந்து போன உறவுகளை சேர்ப்பதில் முனைப்பு காட்ட போகிறீங்க நீங்கள். இந்த மாதம் பல வகையிலுமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த பண விஷயத்திலையும் உங்களோட வேலை விஷயத்திலும் கவனமாக இருந்தால் ரொம்பவும் நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும்.
என்ன மீனராசி நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம். இது போன்ற அனைத்து ராசிக்காரங்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படும் பயன்கள் என்ன அப்படிங்கிறது நம்மளோட சேனலில் சொல்லியிருக்கோம். உங்களோட நண்பர்கள் என்ன ராசி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குமே அந்த பதிவை ஷேர் செய்ய மறந்துடாதீங்க. நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.